மாச கணக்குல உங்களுடைய முடி அப்படியே கருகருன்னு இருக்கணுமா? அப்போ இந்த ஹேர் டேயை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேர் டே எவ்வளவு கருமையா இருக்கு. நேச்சுரலா இந்த ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாற ஆரம்பிச்சிட்டோம். மாச கணக்குல வெள்ளை முடிகள் எட்டியே பார்க்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி இலைங்க. உங்ககிட்ட கீழா நெல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கீழா நெல்லி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற இலைகளை மட்டுமே நான் எடுத்துக்கிறேன். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் இந்த காம்பு இந்த வேறு எல்லாத்தையுமே போடலாங்க. பட் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு மைய பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக நான் இலைகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கீழா நெல்லியில ஹேர் க்ரோத்துக்கான கண்டென்ட் நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய முடியை அப்படியே கருமையா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கீழா நெல்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க தோட்டத்தை சுத்தி போய் பாருங்க. இப்ப மழை சீசன் அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த கீழா நெல்லி உங்க தோட்டத்துல இருக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா காய்கள் இருக்கும் இலைக்குள்ளார. இதைதான் கீழா நெல்லின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. இப்போ இந்த ஹேர் டேல நம்ம இந்த கீழா நெல்லியை சேர்த்து செய்யும் போது நம்மளுடைய ஹேர் கருமையாகிறத விட ஹேர் க்ரோத்து செம்மையா இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த கீழா நெல்லி பத்தி தெரிய மாட்டேங்குது. இதை இந்த ஹேர் டை நம்ம நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான் வச்சு நம்ம பண்ண போறோங்க. இந்த கீழா நெல்லியோட இன்னொரு இலையும் நம்ம சேர்க்க போறோம். 2 இலையுமே சேர்த்து நம்ம நல்லா மைய ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த இலை சொன்னேன் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா இதுவும் எங்க தோட்டத்துல தான் கிடைச்சிச்சு. வெள்ளை பொன்னாங்கண்ணிங்க. பாருங்க இதுல வெள்ளை பூ இருக்கும், வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி இருக்கு, வெள்ளை பொன்னாங்கண்ணி இருக்கு. இதுல நம்ம வெள்ளை பொன்னாங்கண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா இருக்குங்க. இதை வச்சு ஹேர் ஆயிலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றது நான் அடுத்த வீடியோல நான் போடுறேன். இப்போ நம்ம இந்த பொன்னாங்கண்ணியை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஒரு பொன்னாங்கண்ணி மட்டுமே போதும், கீழா நெல்லி கூட தேவைப்படாது நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. பொன்னாங்கண்ணியில அவ்வளோ ஹேர் கண்டென்ட் இருக்குங்க, ஹேர் க்ரோத்துக்கான கண்டென்ட் இருக்கு. பொன்னாங்கண்ணி இலையில கீரை செஞ்சு நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிறையவே கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. இப்போ பாருங்க, அதுவும் இலைகளை மட்டும் நான் பிரித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. பாருங்க, குச்சி இருந்தால் எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும். ஈஸியாகவே இலைகளை மட்டுமே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மைய அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, மைய அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டேயை கண்டிப்பா இரும்பு கடாயில செய்யும் போது தான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி கழுவி நம்ம ஊற்றிடலாம். இப்போ இதுல சில பொடிகளை கலந்து நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த இலைகளோட பேஸ்ட்ல 2 பொடியை சேர்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் பொடி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடி 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1.5லேருந்து 2 கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்கு இல்லையா பேஸ்ட், அதனால 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னபேதிங்க. இந்த அன்னபேதியை இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கும் போது கலர் பார்த்தீங்கன்னா கருகருன்னு மாறிடும். இந்த ஹேர் டை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. அன்னபேதி நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற கரிசலாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டைக்கு செம்மையா நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் பாருங்க, ரெண்டு பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 2 பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கலவை பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் 8 மணி நேரம் வச்சுட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுட்டு, இரும்பு கடாயிலேயே பரப்பி விட்டுறணும். பரப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா காத்து போகாம மூடி வச்சிடலாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஹேர் டை செய்யும் போதுமே நம்ம 8 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வைக்கும் போது நல்லா வந்து மூடி வச்சிடணும். காத்துவே போகக்கூடாது. அப்போதான் வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். இப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்க வந்து மினிமம் வந்து 8 ஹவர்ஸ் கண்டிப்பா வைக்கணுங்க. நீங்க பகல்ல செஞ்சாலும் சரி, இல்லை நைட்ல செஞ்சாலுமே சரி. நான் வந்து இப்போ வந்து ஒரு 8 o'clock வந்து நான் செய்தேன். ஸோ 8 மணி நேரம் கழிச்சு மார்னிங் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் டை வந்து எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி சூப்பரான ஹேர் டையா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, செம்மையா கலர் வந்திருக்கு. சான்ஸே இல்லை பாருங்க. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு. பாருங்க, கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்ம கலர் ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்த கீழா நெல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்ப இந்த ஓரம்லாம் இன்னும் நல்லா கருப்பா இருக்கு. இதை கண்டிப்பா நீங்க இரும்பு கடாயில தாங்க செய்யணும். அப்பதான் கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா மாச கணக்குல நம்ம அப்படியே கருகருன்னு நம்மளுடைய ஹேரை வச்சிட்டு இருக்கலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டைய 2 இலைய வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி, அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரைங்க, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. இந்த 2 இலையுமே ரொம்பவே சூப்பரான நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதுல அவுரி இலை கூட சேர்த்துக்கலாம். ஒத்துக்கிறவங்க அவுரி இலை கூட சேர்த்துக்கலாம். நம்ம அவுரிக்கு பதில் தான் இதுல வந்து நம்ம வேற ஒரு பொருள் சேர்த்திருக்கோம், அன்னபேதி அப்படின்றத நம்ம சேர்த்திருக்கோம். பாருங்க கலர் எப்படி செம்மையா வந்திருக்கு பாருங்க. பாருங்க, இது இப்போ இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு லைவ் ரிசல்ட் பார்க்கலாம். பாருங்க, வெள்ளை முடிகள் வந்து நல்லா தெரியுது பாருங்க. இப்போ நம்ம அந்த ஹேர் டையை வந்து அப்ளை பண்ணிடலாம். சொதம்ப அப்ளை பண்ணுங்க. நல்ல ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி, ஒவ்வொரு முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. இப்போ 2 ஹவர்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கருகரு நம்மளுக்கு முடி கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டையை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பான முடிகள் எல்லாமே மாச கணக்குல அப்படியே கருப்பாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.